இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் அமுதா கொடைக்கானல்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு ஞாயிறும் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்ப்பேன். அம்மாட்ட நான் ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். அந்த ஜாய் டிவியில் கீழே நம்பர் இருந்துச்சு. அதை நான் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். நான் காலேஜில் எனக்கு வேலை கிடைச்சா நான் ஒரு காணிக்கை அனுப்புவேன், இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு பொருத்தனையோடு பண்ணினேன். ஆண்டவர் அற்புதமாக அந்த வேலையை கிடைக்க பண்ணார். இப்போ காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். யோவான் 10வது அதிகாரம் 11வது 12வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா, ஆமென். மேய்ப்பனாய் இராதவன் ஒரு ஓனாய் உள்ள வந்த உடனே அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி ஓடி விடுகிறான். அதனால ஓனாய் வந்து ஆடுகளை பீறி போடுகிறது, சிதறடிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை சாதாரணமா அப்பா கொடுக்கல, ஒரு அனுபவத்தின் உள்ளாய் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 5-6 கோழியை வாங்கி வளர்த்தேன். நல்லா இருந்தது. நான் இருக்கும்போதெல்லாம் நல்லா சுற்றி வரும், கூப்பிட்டா வரும், எல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் ஒரு வேலை விஷயமா போயிட்டு திரும்ப வரங்குள்ள கோழிகளை காணோம். அடைக்கிற நேரம் ஒரு 2 கோழி மட்டும் வந்து கத்திக்கிட்டே இருக்க ஒழிய அடைய மாட்டேங்குது. என்னன்னு ஒரே சந்தேகமாகி போச்சு. வேலையால் சொல்றாரு, ஐயா ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்திருக்கியா, அதுதான் காரணம். நீங்க உடனே நீங்க சிசிடி கேமராவை போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. சொன்ன உடனே நானும் என் மகனை உட்காந்து செக் பண்றோம். செக் பண்ணும்போது பார்த்தா ஒரு பெரிய கீரி கோழியை பிடிச்சு அப்படியே அச்சாக்க தூக்கிட்டு போகுது. மற்ற கோழிகள்லாம் சிதறடிச்சு பறந்து வேற வேற பக்கம் ஓடுது. எல்லாம் கவனிங்க. இதை நான் பார்த்த உடனே அடுத்து அப்பா பேச ஆரம்பிச்சார். இதை போலதான்ப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிதறடிக்கிறவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உள்ள வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதம் கூறுகிறது இதே அதிகாரத்தில், யோவான் 10வது அதிகாரத்தில் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா, ஆமென். சிதறடிக்கிற கிரியைகள் வரும். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிதறடிக்கிற கிரியைகள் ஒரு 4 கிரியைகள் காணப்படும். முதலாவது ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஒற்றுமையை சிதறடிக்க பார்ப்பான். வாசிப்போமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனுடைய தகப்பன் அவனை அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, ஒரு ஐக்கியத்தை சீர்குலைக்கிற ஒரு காரியம் பகை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பகையை உண்டு பண்ணுவது தான் பிசாசனுடைய நோக்கம். தகப்பன் அதிகமா நேசிக்கிற உடனே பகை வருது. பகைக்கு அடுத்து என்ன வருது? அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்தோமானா, அவன் சகோதரர் பொறாமை கொண்டார்கள். எப்படி வந்துருச்சு? பகை என்னதான் மாறிடுச்சு? பொறாமையா மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதனால பாருங்க, ஒரு மனமாய் இருந்த ஒரு ஒற்றுமையாய் இருந்த சகோதரர்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. பிசாசு சிதறடிக்கிற ஒரு காரியம் நம்முடைய சிந்தனை. நம்முடைய சிந்தனையை அவன் சிதறடிப்பான். வாசிப்போமா, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளை பாருங்க, பிசாசு அப்படியே சிந்தனையில வீணராக்குவான். சிந்தனையில வீணராக்கி உணர்வில்லாமல் கொண்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு என்ன? அவருடைய வாழ்க்கையில ஒரு இருள் உள்ள வந்துடும். இதுதான் பிசாசனுடைய காரியம். இதை அறிந்து தேவ பிள்ளைகள் செயல்படணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஐக்கியத்தை அவன் சீர்குலைக்க நினைப்பான். ஐக்கியத்தை, குடும்ப ஐக்கியத்தை, குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமைய அவன் பாருங்க அப்படியே சிதறடிக்க பண்ணுவான். அன்பை எடுத்துருவான், சமாதானத்தை எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான், எல்லாம் போயிடும். சிதறடிக்கப்பட்ட நிலைமை ஆகி போகும். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, நம்முடைய சிந்தனைகளை சிதறடிப்பான். வீணான சிந்தனைகளை கொண்டு வந்து சிந்தனைகளை வீணராக்கி உணர்வில்லாம நம்முடைய இருதயத்தை உணர்வில்லாத இருதயமாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையவே இருளுக்குள்ள தள்ள பார்ப்பான். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம், லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனம். லூக்கா 8வது அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாகப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து. நல்லா கவனிங்க, மூணாவது ஒரு காரியம், அவன் சிதறடிக்கிற ஒரு காரியம். நம்ம எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும், எவ்வளவுதான் சம்பாத்தியங்கள் சேர்த்து வச்சாலும், ஒரு வீணான ஒரு சின்ன ஒரு பலவீனத்தை கொடுத்து, பலவீனமான கிரியைகளை கொடுத்து, அப்படியே எல்லாத்தையும் நம்முடைய பிரயாசம் முழுவதையும் சிதறடிக்க பண்ணுவான். ஹல்லேலூயா. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்திருக்கும், நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படும். ஐயா, நாங்க எவ்வளவோ வாழ்ந்திருந்தோம் ஐயா, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நிற்கிறோம், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். எத்தனையோ பேருடைய வாயில இந்த வார்த்தை வருது. நல்லா கவனிங்க, நம்முடைய பிரயாசத்தை சிதறடிக்க பண்ணுவான். நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நல்லா கவனிங்க, இங்க அப்பா சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு தேவ பிள்ளை மூலமா நமக்கு சொல்லுகிற வார்த்தை. எப்பா, அவன் போராடுகிற சிதறடிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மேல வைத்த அழைப்பை அவன் சிதறடிக்க பண்ணுவான். நம்ம மேல வைத்த தரிசனம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம், ஒரு எதிர்பார்ப்ப அவன் சிதறடிக்க பார்ப்பான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தெய்வ பிள்ளை சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக வேறு பிரிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படி, அதை ஜாக்கிரதையா தொடரும்படி. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சிதறடிக்கிற காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும், பலவித ரூபங்களில் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஐக்கியத்தை, ஒற்றுமையை சிதறடிக்க பார்ப்பான். இரண்டாவது, நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணுவான். மூணாவது, நம்முடைய பிரயாசங்களை சிதறடிக்க பண்ணுவான். நாலாவது, நம்முடைய சித்தம், நம்முடைய தேவ சித்தம், தேவ தரிசனம், இதை இழந்து போக பண்ணி பண்ணுவான்.
ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சிதறடிக்கிறவன் சிதறடிக்கப்பட வேண்டுமானா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். செய்திக்கு நேராக கடந்து சொல்வோமா? நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஹல்லேலூயா, ஆமென். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பக்கம் 1081. ஹல்லேலூயா, ஆமென். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, அப்பா சிதறடிக்கிறவன் உனக்கு முகத்துக்கு முன்பாக தாம்பா வருவான். நீ என்ன செய்யணும்னா, நீ முதலாவது ஒரு காரியம், அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். 2வது காரியம், உன் வழியை காவல் பண்ணு. 3வது காரியம், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். 4வது காரியம், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? முதலாவது காரியம், யோபு 1வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 1வது அதிகாரம் 2வது வசனம். 7 குமாரரும் பிறந்தார்கள், 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். 4வது வசனம், அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோட கூட போஜனம் பண்ணி அழைப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு காரியம். யோபு என்ன செய்வார் தெரியுமா? யோபு பெரிய செல்வ சீமானாய் காணப்பட்டார். காரணம் என்னங்கிறதையும் அப்பா அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவன் என்ன செய்வான்? அவருக்கு பிறந்த குமாரர்கள் வீட்டில் விருந்து வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் இவங்க சகோதரிகள் எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே என்ன செய்வார் தெரியுமா? யோபுவினுடைய காரியம், யோபு அதிகாலையில் இருட்டோட எழுந்திருப்பார். தான் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்காக இவர் பலி செலுத்த ஆரம்பிப்பார். அப்பாட்ட சொல்லுவாரு, அப்பா உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம், எந்த பிள்ளை தப்பு செய்திருந்தாலும் தயவா மன்னிங்கப்பா, தயவா மன்னிங்கப்பா. என் பிள்ளைங்க என்ன தப்பு குறை செஞ்சிருந்தாலும் தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லி பலி செலுத்த ஆரம்பிப்பார் இந்த யோபு. இந்த பலி செலுத்த 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 ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்? அதே அதிகாரத்தில் 10வது வசனம். அது யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடந்தது. இவன் பலி செலுத்த ஒரு காரியம் நடந்தது. யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சிதறடிக்கிறவன் நம்ம முகத்துக்கு முன்பாக வந்தாலும் அவன் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் தப்பித்துக் கொள்ளும் முதல் காரியம், நம்முடைய அரணை காத்துக் கொள்ள வேண்டும். யோபு செய்ததை போல நாம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்று, அப்பா இன்னைக்கு நான் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா, என் பிள்ளைங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின காரியங்கள் ஏதாவது இருக்குமானா தயவா மன்னிங்கப்பா, தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லி அப்பாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைப்பா. இந்த வேலியை தாண்டி எந்த ஒரு சிதறடிக்கிறவனும் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க குடும்பத்துக்கு வேலி வேணுங்க, உங்க குடும்பத்துக்கு வேலி வேணும். ஹல்லேலூயா. வேலி இல்லாத இடத்துல எது வேணாலும் உள்ள நுழையும். பழமொழியே இருக்குல்ல, வேலி இல்லாத இடத்துல என்ன வேணாலும் உள்ள நுழையும். ஹல்லேலூயா. ஒரு வேலி பாதுகாப்பு நமக்கு வேணும். இந்த பாதுகாப்பை மீறி எந்த ஒரு சிதறடிக்கிறவனும் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா,
ஆமென். அதனால தான் அப்பா சொல்றாரு, முதலாவது உன் அரணை காத்துக்கொள். நம்ம காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் சிதறடிக்கிறவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கும் போதுதான் குடும்பத்தில் ஒரு வியாதி வராது, ஒரு வேதனை வராது, ஒரு வீணான விரைய செலவு வராது. ஹல்லேலூயா. இதுவரை உங்க குடும்பத்தில் வெறும் செலவா வந்திருக்கலாம். இனி நீங்க ஆண்டு முடிவு பண்ணுங்க, என் அரணை நான் காத்துக்கொள்வேன்ற ஒரு முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் சொல்லுகிற வார்த்தையும் அதான் இருக்கணும், இரவு சொல்லுகிற வார்த்தையும் அதான் இருக்கணும். அப்பா, உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் காரியங்கள் இந்த நாளில் நாங்கள் எது செய்திருந்தாலும் தயவாக எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க தவறு ஏதாவது செய்திருந்தாலும் தயவாக மன்னிங்கப்பான்னு சொல்லி அப்பாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் பலி செலுத்தும் போது உங்கள் குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் வேலி அடைப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு தீங்கும் உங்கள் குடும்பத்தை அணுகாது, எந்த ஒரு வாதையும் உங்கள் குடும்பத்தை நெருங்காது, எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உங்கள் குடும்பத்தை நெருங்காது. ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது சொல்லுகிறார், நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், வழியை காவல் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். வழியை காவல் பண்ணு. வாசிப்போமா? யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எழுதியிருக்கிறவைகளின் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி, செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. அப்பா யோசுவாட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகள் நடக்கும் போதும் படுக்கும் போதும் கருத்தா போதிக்கணும்பா. இதையே நீ தியானம் பண்ணணும்பா. தியானம் பண்ணும்போது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் காக்கப்பட வேண்டுமானா நியாயப்பிரமாணம் வேத வார்த்தைகள் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், ஆர்வமா தியானிக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் காத்திருந்தே, அப்பா இன்னைக்கு நீங்க என்னோட பேசுங்கப்பா, இப்ப என் கூட பேசுங்கப்பா. நீங்க பேசலைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன், நீங்க பேசலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இருந்து பாருங்க, அப்பா உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானம் பண்ண ஆரம்பிங்க. தியானிக்க 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 ஒரு காரியம் நடக்குங்க. என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய வழிகள் வாய்ப்பது மாத்திரமல்ல, நீங்க தியானிக்க 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 இந்த வார்த்தையை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிப்பார். நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவார். நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய 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 இந்த அக்கினி மதிலினூடாய் எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உள்ள வராது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் சகரியாவில் சொல்றாரு, நான் அவைகளுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து உள்ளே மகிமையாக காணப்படுவேன். அப்பா உங்களுக்குள்ள மகிமையா காணப்படணுங்க. அவர் மகிமையா காணப்படணும். நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் காணப்படணும். இந்த அக்கினி மதில் காணப்படும் போதுதான் எந்த ஒரு சத்துருவின் சிதறடிக்கும் கிரியைகளும் நம்மை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் நம்மளை பாதுகாக்க வேண்டுமானா ஒவ்வொரு நாள் வேத வசனங்களை தியானிங்க. நல்லா கவனிங்க. ஏசப்பா உயிர் தெழுந்த பின்பு எம்மோருக்காரங்க நடந்து போறாங்க, அவங்களோட பேசிக்கொண்டே வருகிறார். அப்பா பேசிக்கொண்டே வருகிறார். வீட்டுக்குள்ள போஜனம் பண்ணும்படி அழைக்கிறாங்க. அப்பத்தை பெட்கையில் அவங்க கண்கள் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஐயா, அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணுங்க. இந்த அக்கினி
இந்த அக்கினி பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தில் சொல்றார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமே. நல்லா கவனிங்க. இதை தியானிக்க வேத வசனங்களை தியானிக்க நமக்குள்ள அக்கினி மூல ஆரம்பிக்கும். நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் காணப்படும். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த அக்கினி மதிலை தாண்டி எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வந்தால் அவன் சாம்பலாகி போவான், அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமேன். அக்கினியை கடந்து உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. 3வது அப்பா ஒரு காரியத்தை சொல்கிறார். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். ஹல்லேலூயா. ஆமேன். நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோமானா, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம், புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஹல்லேலூயா. ஆமே. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பஸ்கா எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா மீட்டெடுக்கிற கடைசி நாள் இது பஸ்கா நாள். அந்த பஸ்கா நாள்ல பாருங்க என்ன நடக்குதுன்னா, அப்பா சொல்றாரு, அப்பா நீ ஒரு வயசுள்ள பழுதற்ற ஒரு கடாவை பிடிக்க சொல்லுப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்று அடிங்கப்பா. அடிச்சு என்ன செய்றீங்கன்னா அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலக்காலில் பூசுங்க. ஹல்லேலூயா. நிலக்காலில் பூசிட்டு புசிக்க வேண்டிய விதத்தையும் அப்பா சொல்றாரு, அதை தீவிரித்து பூசிங்கப்பான்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டில், ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். நல்லா கவனிங்க. இந்த இரத்தத்தை தாண்டி எந்த ஒரு சிதறடிக்கிற கிரியைகளும் உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி அப்பா சொன்னது, உன் நிலைக்கால இதை பூசுப்பா, ரத்தத்தை பூசுப்பா, பூசிட்டு இதை புசிக்கணும்பா. நல்லா கவனிங்க. இது எதை குறிக்கிறது? கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காக பெற்று கொடுத்தார். ஹல்லேலூயா. இது தேவனுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள நெருங்கிய ஒரு இரத்த உறவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், இறுக பிடித்துக் கொள்ளுங்க, இறுக பிடித்துக் கொள்ளுங்க அப்பாவை. ஹல்லேலூயா. அப்பாவுடைய மாம்சம், அப்பாவுடைய சரீரம் இது நமக்காக பிற்கப்பட்டது. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இரத்த பாசம் தாங்க பஸ்கா. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட அப்பாவுடைய திரு இரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட அப்பாவுடைய சரீரம். இது இரத்த உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கை இல்ல, இரத்த உடன்படிக்கை. அப்பா சொல்வாரு, அப்பா நீங்க தான்ப்பா என் பிள்ளைங்க, இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பாக வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சில பேர் சொல்லலாம், டாக்டர்கள் சொல்லலாம், இதெல்லாம் பரம்பரை வியாதிங்க, இதெல்லாம் பரம்பரை சாபங்க. அது உங்களை அணுகாம இருக்குமானா இரத்த கோட்டைக்குள்ள நுழைங்க. ஹல்லேலூயா. உங்க அறையை கட்டியாய் கட்டிக்கொள்ளுங்க. அப்பா உங்க மாம்சம் என்கிட்ட இருக்குப்பா, உங்க சரீரத்தின் அவயவன் நானு, உங்க மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் நான் பங்காளியா நான் மாறிட்டேன்பா. ஹல்லேலூயா. தீவிரமாய் செயல்படணுங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு சத்துருவின் சிதறடிக்கிற கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சாபமும் உங்களை பின்தொடர முடியாது. எந்த ஒரு பலவீனப்படுத்தும் கிரியைகளும் உங்களை பின்தொடர முடியாது.
என்னதான் பரம்பரை வியாதிகள்னாலும் சரி, எங்க தாத்தாவுக்கு வந்துச்சு, எங்க அம்மாவுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு, வியாதி வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்க ரத்த கொட்டைக்குள்ள நின்னு பாருங்க, ஒரு தீங்கும் உங்களை அணுகாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதனால தாங்க அப்பா சொன்னார், உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். நான்காவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் கடைசியாய் அப்பா சொல்லுகிற வார்த்தை, உன் பெலனை மிகவும் சிறப்படுத்து, உன் பெலனை மிகவும் சிறப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பெலனை மிகவும் சிறப்படுத்த வேண்டுமானா நம்ம பண்ண வேண்டிய காரியம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அங்க தேவ பிள்ளை சொல்லுகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலத்தால் அல்லங்க, நமக்கு ஒரு உன்னத பலன் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் கூறுகிறது, உன் பலனை சிறப்படுத்து. நம்முடைய பலன் எங்க இருக்கு? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவிடத்தில் இருக்குங்க நமக்கு பலன், அப்பாவிடத்தில் இருக்குங்க நமக்கு பலன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம் அப்பா நம்மளை கண்ணீரை துடைக்கிறாரே, அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைச்சு நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்களே, நம்மளை அணைச்சு நம்மளை முத்தமிடுறாங்களே. நம்ம எவ்வளவுதான் திரளான பாவங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் தயவா மன்னிச்சு நம்ம கண்ணில் இருந்து சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி அப்பாவுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதே. எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளை உணர்ந்து சொல்றாரு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9481777765, 9095328172 மற்றும் 9443930850.